ஸ்ரீ தேவி பாகவதம் 107ஆம் பகுதி. மகிஷாசுரமர்தினி கோத்திரம். யாராலும் கொல்ல முடியாத மகிஷாசுரனை மிகவும் எளிதாக கொன்ற தேவியை தேவர்களெல்லாம் துதித்தனர். உலக நாயகியே, முத்தொழில்களையும் முறைப்படி தாமே செய்கின்றீர்கள். அம்பிகையே, புகழ், அறிவு, நினைவு, கதி, கருணை என்ற அனைத்தும் தாம்தான். யாகங்களின் போது அவி உணவு படைக்கப்படும் போது ஸ்வாகா என்று கூறி படைக்கின்றனர். அந்த ஸ்வாகா தேவியும் தாமே ஆவீர்கள். பரமேஸ்வரியே, சுகத்தையும் துக்கத்தையும் கொடுப்பவர் தாமே ஆவீர்கள். பிறப்பு இறப்பு என்ற பணிகளையும் ஒழிப்பவள் தாமே ஆவீர்கள். தேவர்களும் மனிதர்களும் ஏனையோரும் தங்களையே சரணடைகின்றார்கள். தங்களின் சக்தி இல்லாவிட்டால் பரமசிவனாராலும் எதுவும் செய்ய இயலாது என்று துதிக்க தேவி தோன்றி, தேவர்களே, உங்களுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் என்னை நினையுங்கள், நான் வந்து தங்களை காப்பாற்றுவேன் என்றாள். தாயே, மகிஷாசுரன் செய்த அட்டூழியங்களில் இருந்து எம்மை காப்பாற்றினீர்கள். நாம் என்றும் உண்மையான பக்தியுடன் தங்களை தொழுவோம். இருப்பினும் பிழைகள் எதுவும் செய்தால் எம்மை தண்டிக்காது தாயை போல பொறுத்தருளல் வேண்டும் என்று துதித்தனர். அவற்றை கேட்ட தேவி ஆகுக என்று அருளி மறைந்தாள். 107ஆம் பகுதி நிறைவடைந்தது.